ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனியின் சமையல். நான் உங்கள் கனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு, அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிராமங்கள்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி மண்சட்டி வச்சு இந்த மாதிரி தான் குழம்பு செய்வாங்க. நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல குழம்பு கூட்டிக்கலாம். நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதனால முதல்ல குழம்பு கூட்டிக்கலாம். அதுக்கு நான் வந்து மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு, அதாவது பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நான் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். கிராமங்களெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு இந்த அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம காணலைன்னா பரவ பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சொம்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இதில் வந்து சேர்த்தாச்சு. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி, கத்திரிக்காய், முருங்கை எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ காயெலாம் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கருவாடை நல்லா தண்ணியில் ஊற வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாழை கருவாடை தான் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துக்கிறேன். அடுப்பான் பண்ணிட்டு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு எடுத்து அப்படியே குழம்புல கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக தாளிக்கும் போது குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி எல்லா குழம்புமே லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம செஞ்ச கருவாடு குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கனியின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா.